ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறோம் நம்ம முதல்ல ஸ்கைல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? பெயிண்டிங் வந்து ஸ்கைல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து காம்போசிஷனை வந்து டிராயிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். பேர்ன்ஸ் பேர்ன்ஸ் என்ன அதான் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது. நமக்கு நல்லா தெரியும் வாட்டர் கலரை தவிர வேற எதா இருந்தாலும் அதே மீடியத்துல தான் யூஸ் பண்ணணும். இன்னும் கிளியரா சொல்றதா இருந்தால், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்றதா இருந்தால், பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா? இப்பதான் டீ போட்டு வந்தேன், அதுக்குள்ள ஆறிடுச்சு. ஐஸ் டீ ஆகல, ஆனா நல்ல கோல்ட் ஆயிடுச்சு. ஓகே, சரியா? இப்ப பேர்ன்ஸ் ஏன்னா எடுத்துக்கிறேன். பேர்ன்ஸ் ஏன்னா நான் கேமல்ல பெரிய டியூப் வச்சிருக்கேன். பேர்ன்ட் அம்பர் இருக்கு, ஆனா பேர்ன்ஸ் ஏன்னா அதுலயும் இருக்கு. ஹெச்டியில நான் இப்ப எடுத்தேன் அப்படின்னா அது வந்து திக்கா வந்து அங்க டிராயிங் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு டிராயிங் அவ்வளவு தூரத்துக்கு தெரியணுன்ற ரிக்குவயர்மெண்ட் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. மூட மாட்டேங்குது. ஓகே, முடிச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன், ப்ரஷ் எடுக்கிறேன். ப்ரஷ் எடுத்து மீடியம் கொஞ்சம் உள்ள ஒரு 2 டிராப் மீடியம் விட்டுக்கிறேன். இதை காட்டுறேன் நான். இப்ப என்னுடைய பேலட்டை வந்து நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது போன ஒர்க் செஞ்சது. யாருக்கு செஞ்ச ஞாபகம் இல்லை, போன ஒர்க் செஞ்சது இது. மேல வந்து நான் வந்து கிளிங் ஃபிலிம் சுத்திடுறேன். இது மேல ஒரு பேப்பர் ஒட்டிட்டு, ஒயிட் பேப்பர் ஒன்று டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், தெரியுதா? டேப் போட்டு ஒட்டிடுறேன். டேப் போட்டு போர்டு மேல ஒட்டிட்டு அது மேல வந்து கிளிங் ஃபிலிமை சுத்திடுறேன். என்ன அட்வான்டேஜ்னா சோம்பேறித்தனம் தான். காஞ்சு போச்சு அப்படின்னா அதை போட்டு சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கணும். எப்படி இருந்தாலும் பேலட்ல வந்து அந்த பிளேடை வச்சு நம்ம பேலட் நைஃபை வச்சுதான் எடுக்கிறோம்னாலும் போர்டு கெட்டுக்கிட்டே வரும், கெட்டு போயிருங்க போர்டு. இப்ப இது இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம கழட்டி போட்டுடலாம். இது பின்பக்கத்தை யூஸ் பண்ணிட்டேன், இப்ப இந்த பக்கத்தை யூஸ் பண்றேன். இது முடிஞ்ச இந்த பெயிண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு முடிஞ்சாலும் முடியல, நாளைக்கு, இன்னைக்கு முடியறது கஷ்டம் தான், நாளைக்கு முடிச்சிடறோம்னு வச்சுக்கிறோம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து தூக்கி போட்டுருவேன். சரி, ஒண்ணு. அப்புறம் அக்ரலிக்கை பொறுத்த வரைக்கும் பெயிண்ட்டை நம்ம வெளியே எடுத்த உடனே டைட்டா மூடிடணும். பெயிண்ட் வெளியே எடுத்தோம், வெளியே எடுத்து கீழே வச்சோம், மூடியை வந்து டைட்டா மூடி தான் வைக்கணும். திறந்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேப்பர் வெயிட் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டா வேஸ்ட். சரியா? என்னம்மா திவ்யா சந்தோஷமா? ஓ, பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணலாமா? சரியா? சும்மா திவ்யாவை வம்புல காட்டி நம்மளால சும்மா இருக்க முடியாது. சரி, இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, முதல்ல வந்து ஹொரைசானை செட் பண்ணிடுறேன். ஹொரைசானை செட் பண்ணிடுறேன். நான் 1/3 என்னம்மா? சார், இப்போ அக்ரிலிக் ஆயில் பெயிண்டிங் இல்ல வாட்டர் கலருக்கு எந்த ப்ரெப்பும் இல்ல. பட் இந்த மாதிரி கேன்வாஸ்ல வரையும் போது கேன்வாஸ் ஏதாவது ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் அந்த மாதிரி தரணுமா சார்? என்னன்னமா கேன்வாஸ் வந்து இப்ப இந்த கேன்வாஸ ஒரு செகண்ட், இப்ப நான் பெயிண்ட கீழே வச்சேன் அப்படின்னா காஞ்சிரும் அப்படின்னு பயமா இருக்கு. ஓகே, எனவே அதை சொல்லி இந்த பதில் சொல்லித்தான் ஆகணும், வர வழியில. சரி, நான் வந்து இது பின்னாடி நல்லா டேப் போட்டுட்டேன். அதனால டக்குன்னு வந்து எனக்கு வந்து அந்த கேன்வாஸை எடுத்து காட்டுறதுக்கான வசதி இல்லை. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துலயாச்சும் இருக்கும். சரியா? நான் வந்து இந்த 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 இடத்துல கேன்வாஸ் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா ஒரு போர்டு, பழைய போர்டுல லூஸ் கேன்வாஸை திரும்ப ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு தடவையும் போர்டு வாங்கிட்டு இருக்கிறது என்ன, எவ்வளவு போர்டை நான் வீட்டுல வச்சிருக்கிறது. வீட்டுல ஏற்கனவே ஒரு 20 கேன்வாஸ் போர்டு இருக்கு. 20 இருக்காது, ஒரு 15 கேன்வாஸ் போர்டு. அதே தட் இஸ் a lot. அதனால இப்ப நான் என்ன செய்வேன், லூஸ் கேன்வாஸ் இப்படி வச்சிடுறேன். ஆக்சுவலா கேன்வாஸ்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிளாத்.
இப்ப நம்ம ஜார்ஜெட்னு சொல்லி சொல்றோம், ஷிஃபான்னு சொல்லி சொல்றோம், சாட்டின்னு சொல்றோம், வெல்வெட்னு சொல்றோம், ஷீட்டிங்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? அது வந்து கொஞ்சம் தின் ஷீட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு திக் ஷீட்டிங் வரைக்கும் போகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி திக் ஷீட்டிங்னா நல்ல திக்கு த்ரெட் வச்சு செய்யறது. டைட்லி ஓவன் கிளாத், காட்டன் கிளாத்தை வந்து கேன்வஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஜென்ரலா காட்டன் தான், அதைத்தான் கேன்வஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ரா காட்டன். அதுல வந்து ஆயில் பட்டுச்சு அப்படின்னா, ஆயில் வந்து துணியில ஊறி ரொம்ப நாள் அப்படியே காய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆயில் வந்து ஒரு ஆசிட். காய ஆரம்பிச்சிச்சுன்னா துணியை சாப்பிட்ரும். சரியா? துணியை சாப்பிட்டுட்டு துணி அப்படியே பவுடரா நொறுங்கிரும். அப்ப பெயிண்டிங் அவுட் இல்லையா? பெயிண்டிங் அவுட்டு, ரெப்புடேஷன் அவுட் நமக்கு. அப்ப அதை சேவ் கார்ட் பண்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஆயில் பெனிட்ரேட் பண்ணாத ஒரு கோட்டிங் ஒண்ணு அடிப்பாங்க. அந்த காலத்துல என்ன அடிப்போம் அப்படின்னா, அனிமல் க்ளூ சொல்லுவாங்க, வஜ்ரம்னு சொல்லுவாங்க. அதை அனிமல் க்ளூ. வஜ்ரத்தை தண்ணியில ஊற போட்டு காய்ச்சி ஒரு கம்மு மாதிரி ஆக்கி அதுல வந்து ஜிங்க் ஆக்சைடுன்னு ஒரு ஒயிட் பவுடர், ஜிங்க் ஆக்சைடு ஒயிட் பவுடர், அதை உள்ள போடுவோம். உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் ஒயிட்டிஷா இருக்கும். வேற ஒயிட் பவுடர்ஸ்லாம் கலர் மாறும், கிரே ஆயிரும். ஜிங்க் ஆக்சைடு ஒயிட்டாவே இருக்கும். ஜிங்க் ஆக்சைடு எடுத்து ஒரு கோட்டிங் அடிச்சு கம்ப்ளீட்டா காய விட்டுட்டு சாண்ட் பேப்பர் போட்டு ஒரு இன்னொரு தடவை ஒரு கோட்டிங், சாண்ட் பேப்பர் போட்டு கம்ப்ளீட்டா தொடச்சி டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு ஒரு கோட்டிங் அடிச்சு இதுல வந்து கம்மு ஜாஸ்தி பண்ணுவோம். அப்புறம் கம்மை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அனிமல் க்ளூ ஃபெவிகால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப ஃபெவிகாலும் ஜிங்க் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி 2-3 கோட்டிங் அடிச்சுட்டு, ஃபெவிகால் நிறையாவும் ஹாஃபா இருந்தது ஃபெவிகால், 4னா ஜிங்க் ஆக்சைடு 1 வச்சு ஃபைனல் கோட்டிங் அடிச்சா அப்படி. அதுக்கப்புறம் அது மேல பெயிண்ட் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் செஞ்சு ரெடிமேட் கேன்வஸ்ன்னு விற்கிறாங்க. நீங்க போய் கடையில போய் கேன்வஸ், ஆர்ட் மெட்டீரியல் ஷாப்ல போய், கிளாத் ஷாப் இல்ல ஆர்ட் மெட்டீரியல் ஷாப்ல போய் கேன்வஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேன்வஸ் போர்டுன்னா அது மேல ஒட்டி இருக்கிறது மேல ஏற்கனவே கோட்டிங் இருக்கு. லூஸ் கேன்வஸ், ரோல்டு கேன்வஸ் வாங்குறீங்கன்னா அதுலயும் கோட்டிங் இருக்கும். ஒரு எட்ஜில் பாத்தீங்கன்னா வெறும் துணி, ரா கிளாத் வந்து தெரியும். கோட்டிங் அடிக்காத ஏரியால தெரியும் உங்களுக்கு கிளாத். அப்ப அதே இதுதான் நமக்கு ஸ்ட்ரெச்ட் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு ஃப்ரேம்ல ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் கேன்வஸ், அதுவும் கோட்டட் தான். அப்ப நீங்க கோட்டிங் வந்து பண்ண வேண்டிய தேவை இல்லை, அன்லெஸ் நீங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் பெயிண்டிங் ஒன்று செய்யறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா. நான் வந்து இப்படி ஒரு பெயிண்டிங் செய்யறதுக்கு ட்ரை பண்றேன், அதனால எனக்கு வந்து என்னுடைய கேன்வாஸ் வந்து இன்னும் ஸ்மூதா வேணும், அது வேணும், இது வேணும்னா அப்ப நீங்க வந்து கோட்டிங் அடிக்கலாம். அப்ப கோட்டிங் அடிக்கிறதுனா என்ன யூஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து ஜிங்க் ஆக்சைடு எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற தேவை இல்லை. அக்ரிலிக் எமல்ஷன், வீட்டுக்கு அடிக்கிற அக்ரிலிக் எமல்ஷன் இருக்கு இல்லையா? பெயிண்ட், அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட் அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா? ஏஷியன் பெயிண்ட், அந்த பெயிண்ட், இந்த பெயிண்ட் சொல்ற அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட வாங்கி 2 parts அக்ரிலிக் எமல்ஷன், 1 part ஃபெவிகால். அதாவது 3 parts வச்சுக்கிட்டோம்னா 2 parts வந்து அக்ரிலிக் எமல்ஷன், 1 part ஃபெவிகால் வச்சு கொஞ்சம் போல தண்ணி மிக்ஸ் பண்ணி, ரொம்ப திக்காவும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் போல தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிளாட் பிரஷ் வச்சு ஒரு கோட்டிங் அடிச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கோட்டிங் அடிச்சு முடிச்ச உடனே பிரஷ்ஷை வந்து அந்த ஒயிட் கலர் போற வரைக்கும் தரோவா வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும், இல்லாட்டி பிரஷ் கெட்டு போயிடும். பெயிண்ட் பண்ற பிரஷ் வச்சு கோட்டிங் அடிக்காதீங்க. வீட்டுக்கு பெயிண்ட் பண்ற பிரஷ் இருக்கும் இல்லையா? சுவருக்கு பெயிண்ட் பண்றது, வுட்டுக்கு பெயிண்ட் பண்ற அந்த பிரஷ், எனாமல் பெயிண்ட் பிரஷ், அதை யூஸ் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் பிரஷ் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? சரிம்மா, அந்த கேள்விக்கு பதில் சொன்னேனம்மா திவ்யா? எஸ் சார், பட் நான் இந்த கேள்வி திருப்பி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி வரேன் சார். நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டுக்கிறேன் சார் அப்புறமா எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஓகேம்மா, ஓகே. ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா 1/3 1/3 1/3 பிரிச்சிருவோம். சரியா? அப்போ 1/3 வந்து இப்படி பிரிக்கிறேன். நல்லா தெரியும் எந்த மீடியம் நம்ம வச்சு பெயிண்ட் பண்ண போறோமோ அந்த மீடியம் வச்சுதான் நம்ம வந்து
ரொம்ப கீழே வந்துருச்சோ? இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறோமா? இப்போ ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிருது. ஆனால் வேற வழி இல்லை போல இருக்கே. சரியா? இப்ப நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆயில் பெயிண்டிங் செஞ்சிருக்கோம். நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறேன். நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? நீங்க செஞ்சீங்களா செய்யலையான்னு தெரியல. ஒபேக் பெயிண்டா இருக்கிறதுனால எவ்வளவு லைன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் அது சரியாயிரும் இல்லையா? சரி, இப்ப நான் வந்து அந்த கோயிலை எப்படியாச்சும் கொண்டாந்துடலான்னு பாக்குறேன் நான். சரியா, இப்ப அந்த கோயிலை வந்து நான் இந்த இடத்துல இவ்வளவு பெருசுக்கு கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா, அந்த இடத்துல அந்த கோயிலை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றேன். திரும்பியும் அந்த இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திரும்பியும் அந்த பாயிண்ட்டை திரும்ப கொண்டு வரேன். என்னன்னா, டிராயிங் வந்து கூடுமான வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு அக்யூரசிக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? என்னன்னா, என்ன அட்வான்டேஜ்னா அதுல இங்க கொண்டாந்துரும். இது அந்த சிமெட்ரி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அந்த சிமெட்ரி கரெக்டா இல்லைன்னா கட்டாயமா ப்ராப்ளம் வரதான் செய்யும். இது என்னன்னா ஒரு 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 ஸ்டேஜ். இப்ப வந்து ஒரு ஒரு கல்ச்சர்லயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். 7 லெவல், 7வது லெவல், 7 லெவல், 7வது லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா அது வந்து நான் 7 போட போறது கிடையாது. இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு. நான் 7 லெவல், 7வது லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது என்னன்னா, ஒரு நார்மல் இருங்க வர எனக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. இது பிலோ ஐ லெவல் வந்துச்சுன்னா இப்படி வரணும். அதப்ப அப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்ப எக்ஸாக்டா நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் போட முடியாது. கொஞ்சம் மாறித்தான் வரும். சரியா? அப்ப வந்து இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோமா? கோயிலோட என்ட்ரன்ஸ் அது. சரியா? அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் அத. நம்ம பேலட் நைஃபை வச்சு தான் ஒர்க் பண்ண போறோம். இருந்தாலும் பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா செட் பண்ணிக்கிறதுனால சரியா? அப்படி போய் கோயில் வந்து அங்க போய் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கிறோம். அதாவது இப்படியே போய் அந்த இடத்துல கோயில் முடிஞ்சிருது.
அப்படி காட்டிடுறது பெட்டர். ஏன்னா கிராமத்து கோயில் தான் இது. கிராமத்து கோயில் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இங்க வந்து ஒரு 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 இதெல்லாம் நடக்கும். அப்படி அவ்வளோ கலர் வந்திருக்க கூடாது, வந்துருச்சு. ஆனா அதுக்காக பயந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சிக்கலாக்கிறோம். இங்க மண்டபம் இருக்காது யூஸ்வலா. சரியா, இங்கெல்லாம் வந்து வயல்வெளி இருக்கிற மாதிரி, புல்வெளி இருக்கிற மாதிரி, செடிகள் இருக்கிற மாதிரி, அது மாதிரி இது மாதிரிலாம் நம்ம போட்டுக்கலாம். சரியா, இங்க வந்து மரங்கள் இருக்கிற மாதிரி காட்டிடலாம். சரியா, அங்க மரங்கள் இருக்கிற மாதிரி காட்டிடலாம். இங்க வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரி காட்டலாம். காட்டக்கூடாதுன்னு என்ன இருக்கு? ஒரு ஒரு தென்னை மரம் ஒண்ணு போடுவோமா இங்க? அங்க வந்து ஒரு பாதம் ஒண்ணு வந்துருது. அங்க இருந்து ஒரு பாதம் ஒண்ணு வந்துருது. அப்படி அப்படி வந்து ஜாயின் ஆகுது. இங்கெல்லாம் வந்து புல்வெளி போட்டுறோம். வயல் வேண்டாம் இல்லையா? வயல்ல போட்டுருவோமா? இப்படி தனியா புலம்ப விட்டீங்களேம்மா, லூஸ் மாதிரி நான் மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி. கேக்குது. என்ன யோசிக்கிறீ? சார், கலந்தா மாதிரி நீங்க ஒண்ணு வரையறீங்க, நடுவுல இன்டரப்ட் பண்ணா ஃப்ளோ போயிடுவே, பேசாம இருக்கோம் சார். ஓ அப்படியாம்மா? இல்ல, அது இப்ப நான் சொன்னதும் லூஸ் மாதிரி தனியா உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், இது என்ன யோசிச்சீங்க? மைண்ட் வாய்ஸ்ன்னு சொன்னாங்க. இந்த வடிவேல் எல்லாம் சொல்லுவான், மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னு. தெரியுது உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு? எப்பயுமே அப்படிதானே சார் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? புதுசா புலம்புறது கேட்கறோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற நீ. அப்படிலாம் இல்ல சார், நீங்க ஒரு ஃப்ளோவோட இமேஜின் பண்ணி வரைஞ்சுக்கிட்டே போறேம்மா. சரி அம்மா, இப்ப அடுத்த படத்துக்கு போயிட்டேன். அந்த சூரியன் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு இல்லையா? அந்த படத்துக்கு போயிட்டேன். நான் வந்து ஸ்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த ஸ்கையை ஜாஸ்தி கொடுக்கறது தான் அதுல இருக்கக்கூடிய அழகு. அந்த ஸ்கையை ஜாஸ்தி கொடுத்துட்டு புரியல. அதான் நீ தான் சொன்னே, ஒரு ராத்திரி போட்டேன்னா திருப்பி போட்டு மைக்மா திவ்யா, மைக் ஆனா இருக்குமா? திவ்யா மைக் ஆனா இருக்கு. சாரி சார். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம்ன்றது வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறோம். ஆனா இதுதான் ஹொரைசன் அதைத்தான் வச்சுக்கிட்டோம் நம்ம. இப்ப ஸ்கை இந்த இடத்துல வந்து சன்னை போட்டுருவோமா? கோயில் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோமா? எஸ் சார், நீங்க லேண்ட்ஸ்கேப்க்கு வரைஞ்சிருக்கிற மாதிரியான ஹைட்ல இருக்கு சார் அது. ஆமா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் போல தெரியற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காம்பவுண்ட் வால் அவ்வளவு பெருசு இருக்கட்டும். அதை பெருசாக்க வேண்டாம். கோயில மாத்திரம் கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னா யாழி மேல அந்த அங்க யாழி இருக்கு மாதிரி அப்படின்றப்ப 7 வந்தாலும் வந்துடும். 7 கோபுரம்ன்றது 7 படிக்கட்டு. இந்த இதுல 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. நான் அப்படி நம்பர் வந்து சரியா பார்த்து போடல. ஏன்னா அது போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாமே கிரமமா போட வேண்டி வரும். அவ்வளவு ஈஸி இல்லை கிரமமா போடுறது.
7ன்றது தேவர்கள். அந்த அப்ப ராஜா கூட அந்த 7ல போய் நல்ல நல்ல ராஜாக்கள், கோயிலை கட்டின ராஜா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜாக்கள் வந்து 7க்கு போகலாம். 7 வரைக்கும் அவங்கள கொண்டு போவாங்க. சரியா? 9ன்றது வந்து டிவைன். மேல அவ்வளவு தூரத்துக்கு போறதுல வந்து அந்த 9வது படிக்கட்டுக்கு மேல அந்த டாப்புக்குள்ள வந்து அங்க வந்து சாமிகள் மாத்திரம் தான் இருக்கு. சாமிகள்னா அந்த இந்த 3 கிரேட் சாமிகள் நம்ம சொல்றோம் இல்லையா? சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க மாத்திரம் தான் அங்க இருப்பாங்க. அவங்க மாத்திரம் தான் அங்க வைக்கலாம். நான் இதையே அவ்வளவு தூரத்துக்கு கேர்ஃபுல்லா போட ட்ரை பண்றேன்னா, அதுதான் அந்த ஃபீலிங்கை கொண்டு வரும். அந்த கோயிலுடைய ஃபீலிங்கை கொண்டு வரும் அது. இப்ப என்னன்னா, இந்த படத்துல நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறதுல லைட் இங்க இருந்து வருது. நம்ம லைட் எங்க இருந்து போட போறோம்? அதனால வந்து சிக்கல் வரத்தான் செய்யும். சரியா? இந்த இடத்துல சன்னை போட்டுருவோமா? அந்த இடத்துல போட்டுருவோம் சன். சன் செட் ஆயிட்டு இருக்கு. சார் இப்போ ஆயில் பெயிண்ட் பண்ற மாதிரியே இதுலயுமே வந்து மிஸ்டேக்கா இருந்ததுன்னா பரவாயில்லன்னு மேல மேல வரையற மாதிரி இருக்கணுமா சார்? கட்டாயமா 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 அக்ரிலிக் வந்து ஒப்பேக் கலர். பட் ஆனா பட் அது அக்ரிலிக்க டிரான்ஸ்பரண்ட் கலராவும் யூஸ் பண்ண முடியும். அக்ரிலிக்க டிரான்ஸ்பரண்ட் கலராவும் யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து இங்க வந்து நம்ம ஒப்பேக்கா தான் யூஸ் பண்றோம். அதனால மேல மேல நம்ம வந்து கட்டாயமா செய்யலாம். இப்போ நீங்க இது வரையறதுக்கு வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் வாட்டர் தான். ஆமா, வாட்டர் மீடியம் வச்சிருக்கேன் நான். வாட்டர் கலருக்கு யூஸ்வலா போல் வச்சிருப்பேன் இல்லையா? அதே போல் வச்சிருக்கேன் நான். வாட்டரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அக்ரிலிக் மீடியம் இங்க இருக்கு. தெரியுதா? ஒயிட்டா தெரியுதா அங்க அக்ரிலிக் மீடியம்? 2 டிராப் அக்ரிலிக் மீடியம் போட்டுக்கிட்டேன்னா கொஞ்சம் தின்னாக்குறதுக்கு வாட்டர் தான் யூஸ் பண்றேன். சரியா? அக்ரிலிக் மீடியம் வந்து எந்த விதத்துல சார் அது பெயிண்டிங் இது பண்றது? அக்ரிலிக் மீடியம் வந்து இத வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது ஸ்லிப் ஆகாம கலர் வந்து இப்ப இதுல இருந்துச்சுன்னா, இப்ப இந்த இடம் காஞ்சிருச்சு, நான் வெறும் தண்ணி மாத்திரம் அப்படி வச்சேன் அப்படின்னா இப்ப வந்து அந்த கோடு கரெக்டா விழுகுது இல்லையா? அந்த கோடு கரெக்டா விழாமல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் வெறும் தண்ணி மாத்திரம் வச்சேன் அப்படின்னா அப்படி விழாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒட்டாது. எஸ் சார். அந்த கலரோட இன்டென்சிட்டி கம்மியாகி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரியும்ன்றதுக்காக சொல்றீங்க? இல்லம்மா, இப்ப ஒரு ஆயிலி சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு. அது மேல வந்து ஒரு போடலாமா வேண்டாம் இல்ல? அந்த இடத்துல அது போட்டோம்னா கரெக்டா மறைக்குது. நான் இந்த இடத்துல போட்டுறேன். அங்க ஒரு மரம் ஒண்ணு போட்டுருவோம். அங்க ஒரு மரம், அங்க ஒரு மரம் ஒண்ணு போட்டுருவோம். இப்ப ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேல வந்து தண்ணி வச்சோம்னா எப்படி இருக்கும்? ஒட்டாது இல்லையா? அப்ப ஒரு ஆயிலி விஷயம் தான் அதுல ஒட்டும். இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா காம்போசிஷன் எனக்கு ஃபுல்லா கிடைக்காததுனால என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த ஒரு கிராமத்து லுக்குக்கு
2 பேர் அந்த இதை எடுத்துட்டு போற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சேன். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு. அவங்கள வந்து நான் செட் பண்ணிடுறது பெட்டர். சரியா அப்படி வச்சிடலாம். இப்போதைக்கு அந்த 2 பேர் அப்படி வச்சிருவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ டிராயிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம செய்ய தான் வந்து டெவலப் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று வரைகிறேன் அப்படின்னா, இந்த மரத்தோடைய பெர்ஸ்பெக்டிவை வந்து நான் வந்து இங்க தரையை வந்து நான் கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து யோசிக்க முடியும். அப்படி அப்படி ஒரு மரம் வரைஞ்சிடறேன். அப்படின்னா ஒரு மரம் பத்தாது கட்டாயமா. இன்னொரு ஒரு மரம் ஒன்று வரைகிறேன். அந்த மரம் வந்து இதோட கொஞ்சம் வளர்ந்த ஒரு மரம், வேற ஒரு டைப் ஆஃப் மரம் அது. அப்படி அந்த மரத்தை வரைஞ்சிடறேன். இப்போ நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு என்ன, நமக்கு பனைமரம். இப்போ பனைமரத்தை வந்து நான் இங்கே ஒரு பனைமரம் ஒன்று வரைகிறேன். கிட்டக்க இருக்கு அந்த பனைமரம். பெரிய மரமா போச்சோ, இவ்வளோ பெருசுக்கு வச்சுக்கிறோம் அந்த மரத்தை, அவ்வளோ பெருசுக்கு வச்சுக்கிறோம். பனைமரத்துக்கு போயிடுறேன். இது எதுக்காக போட்டுக்கிறதுனா, இப்போ அந்த டிராயிங் வந்து தெரிய போறது கிடையாது. நான் கலர் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த டிராயிங் தெரிய போறது கிடையாது. ஆனா எதுக்காக போட்டுக்கிறேன்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல வருது. அப்ப பக்கத்துல என்ன மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு இண்டிகேஷன் ஒண்ணு கிடைக்கும். அப்ப ஆக்சுவலா வந்து நான் இப்போ வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். என்ன செய்ய போறேன்றது வந்து எனக்கு அவ்வளவு ஷுவரா தெரியல. ஏன்னா அவ்வளவு தூரத்து காம்ப்ளிகேட்டடா இருக்குது. ஒரு சையத் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காருல்ல. சரி, சையத் மாதிரிதான் தெரிஞ்சு நடப்பேன். இல்ல ஒரு சிம்பிள் காசிப் இது இல்ல. ஆக்சுவலா நெய்பர் பத்தி பேசிட்டு இருந்தேன் ஒய்ஃப்ட. சரியா, இந்த இடத்த வந்து இவ்வளவு பெரிய தரை அங்க கிராமத்துல இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சரியா, அதனால என்ன செய்வோம் நம்ம, அப்படியே இந்த இடம் மாத்திரம்தான் தரை. அது தரை இந்த சென்ஸ் மணல். மணல் இவ்வளவுதான் மணல், மீதி எல்லாமே கிரீனரி தான். சரியா, அப்படி வச்சுக்குவோமா. இந்த இடம் வந்து ஸ்கை ஆக போகுது. இப்ப நான் என்ன செய்யணும்னா, பிரஷ்ஷை வந்து தரோவா கழுவி, சோப்போட்டு கடைசியில கழுவ வேணாம். சோப்போட்டு கழுவுறதுக்கு காரணம் அந்த பிரஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின் போறதுக்கு. பிரஷ்ஷை இதுக்கு மேல நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. மீதி எல்லாம் நான் அந்த பேலட் நைஃப் வச்சு தான் யூஸ் பண்ண போறேன். பிரஷ் வந்து என்னுடைய பிரஷ் இவ்வளவு கிளீனா இருக்கணும். சரியா, எவ்வளவு கிளீனா இருக்கணும்ன்றது காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, இருக்கு வரட்டும். கிளீன் ஆயிடுச்சா பிரஷ்? வெட்டா இருக்கே தவிர என்னன்னா, கீழே அந்த ஃபெரோலுக்குள்ள பெயிண்ட் தங்குச்சுன்னா அந்த ஃபெரோல்ல காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. அக்ரிலிக் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் பிளாஸ்டிக் தான். இந்த முடி பிளாஸ்டிக். ஆக்சுவலா வந்து ஹாக் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு பிரஷ் இருக்கு. அது ஜென்ரலா இப்ப விற்கிறது கிடையாது. ஏன்னா அது நாட் கோஷர் இல்லையா.
இஸ்ரேலைட்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஜூஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, முஸ்லிம்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பிக் ஹேரா இருந்தா இது வந்து டிசால்வ் ஆகாது பென்சீன்ல. அக்ரிலிக்கை கிளீன் பண்ணணும்னா என்சி தின்னரோ பென்சீனோ போட்டாதான் கிளீன் ஆகும். அக்ரிலிக் அந்த தின்னர் பென்சீன் அதுகள் வந்து இந்த பிரஷையே பிளாஸ்டிக் ஹேரையே டிசால்வ் பண்ணும், இல்லாட்டி டேமேஜ் பண்ணிடும். அதனால வந்து கூடுமான வரைக்கும் பிரஷ்ஷை வந்து நல்ல இன்னொரு தடவை கூட நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கலர் வந்து அப்படியே இங்க பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னா தெரியுதா பிரஷ். இப்ப வந்து என்ன செய்வேன்னா பிரஷ்ஷை வந்து அப்படி ரோல் பண்றேன், நல்லா நசுக்கிட்டு. ஃபெருல்னா அந்த மெட்டல் டியூப் இல்லையா, அந்த மெட்டல் டியூப் வந்து பிரஷோட இது இந்த வெசலோடைய பாட்டம்ல நசுக்கிட்டு இருக்கு, அப்படியே ரோல் பண்றேன் அதை. அப்ப கீழே வந்து லேசா கலர் வருது, ரைட், இல்ல நின்றுச்சு. சரி, அவ்வளவு தூரத்துக்கு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறது. இப்ப பிரஷ்ஷை வந்து துடைக்கிறப்ப வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்துடக்கூடாது. அப்கோர்ஸ் நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஜஸ்ட் ரிமைண்டிங். அப்படியே வச்சு ஸ்குவீஸ் பண்றது, இப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்றது. துணி மேலதான் விரல் மூவ் பண்ணுது. நான் கீழே வந்து இதை சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஐ எம் டூயிங் திஸ். அப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அந்த வாட்டர் வெளியே எடுத்துடுறேன். சரியா? இப்ப ஆல்மோஸ்ட் ட்ரை, லேசா டேம்பா இருக்கா தவிர ஆல்மோஸ்ட் ட்ரை. இப்ப நான் இந்த 2 பிரஷையும் சேஃபா எடுத்து நான் வெளியில வச்சிடலாம், பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு பி யூசிங் தீஸ் 2 பிரஷஸ். சரி, இப்போ வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பயம் இருக்கு. சரியா? இப்ப ஸ்கைல இருந்து ஆரம்பிக்க போறோம் நம்ம. ப்ளூ கொஞ்சம் போல எடுக்கிறேன். ப்ளூ வந்து அக்ரிலிக் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா யூஸ் பண்றது, எடுக்கிறது நல்லது. யூஸ் பண்றது எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணலாம், வெளியே எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கண்ட்ரோல்டா எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ட்ரையிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால என்ன ஒயிட் எடுக்க போறேன். ட்ரையிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால ஃபேன் வேற ஓடிட்டு இருக்கு, ஃபேன் ஓடாட்டி வேர்த்து தள்ளிடும், அவ்வளவு ஹாட்டா இருக்கு பெங்களூர். சார் எனக்கு இந்த அக்ரிலிக்ல மட்டும் கலர் வாஷே பண்ண முடியல சார். ஒரு கலர் இன்னொரு கலரோட ஒட்டின மாதிரி ஒரு ஃபீலே வரும். என்ன கார்த்திக் தானே கேட்டீங்க? கார்த்திக் தான் சார், கார்த்திக் தான். கார்த்திக், அக்ரிலிக்ல வந்து வாஷ் வந்து கொடுக்கறது இல்ல, அக்ரிலிக் கொடுக்கறது இல்ல கார்த்திக். ஜென்ரலாவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு இப்ப இந்த ப்ளூவும் ஒயிட்டும் நான் எடுத்திருக்கேன். ப்ளூ ஒயிட் கொஞ்சம் போல ஆரஞ்சு எடுக்க போறேன். நான் என்ன செய்யறேன்றத பாருங்க, டெக்ஸ்டர்டா தான் இருக்கும். நான் பேலட் நைஃப் வச்சு யூஸ் பண்றதுனால டெக்ஸ்டர் ரொம்ப ஹெவியா இருக்கும், அது வேற விஷயம். டெக்ஸ்டர்டா தான் இருக்க முடியுமே தவிர கலர் பிளெண்ட் நடக்காது. கலர் பிளெண்டிங்ன்றது வந்து ஜென்ரலா யூஸ் பண்றது கிடையாது. இல்ல செய்யணும், இல்ல எனக்கு கலர் பிளெண்டிங் வேணும், நான் கட்டாயமா செஞ்சாங்கன்னா அது எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மெத்தட் இருக்கு. என்ன செய்யறதுன்னா, அப்ப நீ கலர் பிளெண்டிங் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சாதாரண பெயிண்டிங் செய்ய முடியாது. அந்த நேரத்துல கலர் பிளெண்டிங் செஞ்சு அதை கம்ப்ளீட்டா ஒரு 1 டே காய விட்டதுக்கு அப்புறம் தான் அது மேல பெயிண்ட் பண்ண முடியும். கலர் பிளெண்டிங் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, மீடியம் வச்சிருக்கீங்க, மீடியம் அக்ரிலிக் மீடியம், அக்ரிலிக் மீடியம் இருக்கு, பெயிண்ட் எடுத்தாச்சு, தண்ணி ஏற்கனவே இருக்கவே இருக்கு. சரியா? 3 வந்துருச்சு நமக்கு. ஒரு சின்ன கிண்ணத்துல, எவ்வளவு பெரிய கிண்ணத்துல, சின்ன கிண்ணம், ஒரு பாட்டில், நம்ம 30 ml பாட்டில் இருக்கு இல்லையா, போஸ்டர் கலர் பாட்டில், அதுல வந்து ஒரு 3/4 வாசிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 10 drops அக்ரிலிக் மீடியம் போட்டுட்டு ஒரு 2 drop கிளிசரின், நமக்கு மெடிக்கல் ஷாப்ல விக்கிற கிளிசரின் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 drop அதை எடுத்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் கொடுத்து பாருங்க. வாஷ் வந்து நீங்க ஆயில்ல கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நிதானமா கொடுக்க முடியாது, அவ்வளவு ஸ்மூதா கொடுக்க முடியாது. ஃபாஸ்டா கொடுத்துக்கிட்டே, ஏன்னா கிளிசரின் போட்டா ஸ்பீடு, காயிற ஸ்பீடு குறையும்.
சரி, நான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே. கிளிசரின் போட்டா ஸ்பீடு குறையுமே தவிர காயறது வந்து நிக்காது. இட் டோன்ட் ஸ்டாப், பட் இட் வில் ரெடியூஸ் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரையிங். எப்படி நைஃப்ல வந்து நம்ம தரோவா மிக்ஸ் பண்றது கிடையாது, சரியா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் முரடா தான் மிக்ஸ் பண்றோம் நம்ம. இப்ப இதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், இங்க பாருங்க, அவ்வளவு அப்படிதான் மிக்ஸ் பண்றேன், தரவா மிக்ஸ் பண்ணல. இப்ப இதுல வந்து கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்தாதான் அதோட பிளெண்ட் ஆகும், சரியா? அதனால கொஞ்சம் போல ஆரஞ்சு சேர்த்துறேன். ப்ளூவும் ஆரஞ்சும் என்ன நமக்கு தெரியும், நல்லா தெரியும், அது வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். அதனால டல் ஆகும். டல் ஆயிட்டு போட்டோன்றது தான் நம்மளுடைய ஐடியா. நான் என்ன செய்யறேன், கலரை வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போறேன் பாருங்க. நைஃபை வச்சு அப்படி வைக்கிறப்ப டெக்ஸ்சர் வந்துடுது. கலரை நான் ஒரு சைடில் இப்படி இப்படி வச்சிடுறேன், பிளேடை இப்படி வச்சு இங்கே வந்துடுது. இப்படி வச்சு தேய்க்கல, இப்படி வச்சு அந்த கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். டிஸ்ட்ரிபியூட் பண்றப்பயே கொஞ்சம் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிட்டே வர்றேன் நான். சில இடங்கள்ல திக்கா வைக்கிறேன், சில இடங்கள்ல தின்னா வைக்கிறேன். பேலட் நைஃப் ஒர்க் வந்து எப்பயுமே கொஞ்சம் பேலட் நைஃப் ஒர்க் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ரீசன் என்னன்னா அவ்வளவு பெயிண்ட் இழுக்கும் அது. இப்ப பேலட் நைஃப் ஒர்க் நம்ம செய்யும் போது கட்டாயமா டெக்ஸ்சர் வந்து இருக்க கூடாதுன்னு இருக்கு. ஐ மீன் வாஷ் வந்து இருக்க கூடாதுன்னு இருக்கு. டெக்ஸ்சர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஹெட்போன் வந்து மேக்னெட்டிக் ஹெட்போன். இந்த நெக்கை சுத்தி போடுறதுக்கு மேக்னெட்டிக் ஹெட்போன் இருக்குங்களா, அது என்ன ஆகுது, நான் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல போனேன்னா டடக்குன்னு ஸ்டாண்டு வந்து ஹெட்போனை இழுத்துருது. இப்ப நான் வந்து ஒயிட் ஃபுல்லா எடுத்துட்டேன். ஒயிட் எப்பயுமே எங்கிட்ட வந்து ஒரு பல்காவே இருக்கும். ஏன்னா அவ்வளவு அவ்வளவு வச்சாதான் நான் வந்து வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆயில் பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, கலரை வந்து கேன்வாஸ்ல வந்து அந்த எல்லா ஹோல்ஸுக்குள்ளேயும் அந்த பிட்டா இருக்கு இல்லையா, அந்த வீவ் பண்ணதுக்கான அந்த பள்ளங்கள் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா நிரப்பி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒயிட் வந்து தெரியவே கூடாது. இதுலயும் அப்படிதான். இப்ப நீங்க செஞ்சுட்டு லேசா இழுக்கும் போது கேன்வாஸ்ல அந்த இதை வச்சு பேலட் நைஃப் வச்சு அப்படின்னு இழுக்குறீங்க பாத்தீங்களா, அப்படி இழுக்கும் போது ஒயிட் கேன்வாஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது வேற விஷயம். இங்க பாருங்க, ஒயிட்டே தான் எடுத்து வைக்க போறேன். பேலட் நைஃபை இப்படி வச்சு சைட்ல வச்சு கொண்டு போறோம், டிஸ்டன்ஸ் கொண்டு போறதுக்கு. அப்புறம் இப்படி டிஸ்டன்ஸ் கொண்டு போறதுக்கு அப்படி கொண்டு போறோம், சரியா? இப்படி வச்சு இழுத்தீங்கன்னா அங்க டெக்ஸ்சர் வரும். அதாவது நைஃப்ல இப்படி எடுத்துக்கிட்டோம் பெயிண்ட இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு சைட்ல வச்சுட்டு பிளாட்டா இப்படி வச்சு அப்படி கொண்டு வந்தோம்னா டெக்ஸ்சர் வரும், சரியா? சரியா கார்த்திக்? அப்ப என்னன்னா வாஷ் அக்ரிலிக் வச்சு வாஷ் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டீங்கன்னா, பிளான் பண்ணிட்டீங்க அக்ரிலிக்ல வாஷ் கொடுக்க போறோயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டீங்க. அக்ரிலிக்ல வாஷ் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டீங்கன்னா, வாஷ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து ரெகுலரா அக்ரிலிக் பெயிண்டிங் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. அந்த வாஷ் மாத்திரம் தான் பிளான் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு 5 hours போல காஞ்சிருதுன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து
அதுக்கப்புறம் நீங்க யூஸ்வலா பெயிண்ட் பண்ற மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். அது அக்ரிலிக் வந்து அது இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் நம்ம வாஷுக்காக அது கிடையாது. வாஷுக்கு இல்ல, அக்ரிலிக் வந்து ஃபாஸ்ட் ட்ரையிங், அதுக்காகவே செய்யப்பட்டு ஃபாஸ்ட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ரையிங்ன்ற பேர் வந்த உடனேயே குயிக்கா செஞ்சு முடிக்கிறது தான். அப்ப டெக்ஸ்சர் இருக்கிறதோட தான் செய்ய முடியும் குயிக்கா. ஃபாஸ்டா செய்யும்போது எப்படி நீங்க ஸ்மூத் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? வாட்டர் கலரா இருந்தாலுமே ஃபாஸ்டா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மேல மேல கலர் வச்சுட்டு போறதுல தான் இருப்பீங்களே தவிர வாஷ் பண்ணி அதை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. இந்த ஹெட்போனை வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது. ஹெட்போனா அந்த ஸ்டாண்டு, என்னுடைய ஸ்டாண்ட் இங்க இருக்கு, அது ஸ்டாண்டையும் சேர்த்து இழுத்துருது. என்ன ரொம்ப நேரமா யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. நான் இப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். என்னன்னா அந்த இதோடைய படமும் போயிடக்கூடாது. எது மீனிங் அவுட்லைன், கோயிலோட அவுட்லைன் போயிடக்கூடாது. அது எட்ஜ் வரைக்கும் டெக்ஸ்சர் வந்தாகணும். கிட்டத்தட்ட இத பிரஷ் மாதிரி யூஸ்வலா வந்து இது அக்ரிலிக் மாத்திரம் இல்ல, எந்த மீடியம் இருந்தாலும் போஸ்டர் கலரா இருந்தாலும் சரிதான், ஆயில் கலரா இருந்தாலும் சரி, பேலட் நைஃப் ஒர்க் செய்றீங்க அப்படின்னா பிரஷ் வந்து யூஸ் பண்றது இல்ல. கூடுமான வரைக்கும் பிரஷ் யூஸ் பண்ணாம தான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த கேரக்டர் வந்து இது இப்ப இந்த இடத்துல மரம் வரைஞ்சதுலாம் எனக்கு கைடன்ஸ் தான், அது வந்து இருக்க போறது கிடையாது. கோயிலை மாத்திரம் நான் வந்து ஓரளவுக்கு டிராயிங் கெட்டு போகாம வச்சிருக்க போறேன். காஞ்சிருச்சு பாருங்க அதுக்குள்ள. எப்படி ஸ்ட்ரோக்கோடைய டைரக்ஷன் போயிட்டு இருக்குன்றத கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடம்லாம் வர்றப்ப ஹரிசான்டலா தான் ஸ்ட்ரோக் போயிட்டு இருக்கணும். மற்ற டைரக்ஷன்லன்னா நம்ம வேணும்னு நம்ம செஞ்சா போகலாமே தவிர தானா போகக்கூடாது. இப்ப நான் வந்து இந்த இடத்துல இப்படி கலர் வைக்கிறேன், அங்க பின்னாடி அந்த மரத்துக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வைக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படி இழுத்துருவேன். கீழே வர வர கொஞ்சம் டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, யூஸ்வலா வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிட்டு இருக்கும்போது டார்க்னஸ் வந்து குறைப்போம் இல்லையா? இங்க வர வர ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க வர வர லைட் ஆயிட்டு வரும். வேற இங்க வந்து நம்ம வந்து மாத்தி செய்யறோம். ஏன்னா சன் மேல இருக்கிறதுனால, அதுக்கு கரெக்டா கொஞ்சம் மேல இருக்கிறதுனால அந்த சன்னுடைய எஃபெக்ட் இதை டார்க்கா காட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நான் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டா வைக்கிறேன், டிரான்ஸ்பரண்டா இல்ல டிரான்ஸ்லூசண்டா வைக்கிறேன். ஏன்னா மரத்தோடைய ஹைட் அதுக்கெல்லாம் வந்து நான் திரும்ப ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்ற ஒரு பயம்தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த இடம் காஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நான் பேலட் நைஃப் வந்து சைஸ் வந்து மாத்தி இருக்கணும். அக்யூரசி இல்ல. அதாவது அக்யூரேட்டா அப்படியே படத்தை கரெக்டா கொண்டு வரணும்ன்றது இல்ல நம்மளோட எய்ம். நம்மளோட எய்ம் இங்க என்னன்னா அந்த ஃபீல் வந்துடணும். அந்த பிரஷோடைய அந்த பேலட்டோடைய
நைஃபோட டெக்ஸ்சர் வந்து அங்க வந்துடணும். கண்டினியூட்டி கரெக்டா இருக்கணும். நான் அது மேல எல்லாம் ஒயிட் எல்லாம் வைக்க முடியும் இல்லையா? திரும்ப வந்து ஒயிட்டை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்ப நான் அந்த இடத்துக்கு ஆரஞ்சை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆரஞ்சை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன்னா அவ்வளவு ஈஸியான வேலையும் கிடையாது. அந்த கண்டினியூட்டி அப்படி போயிடணும் அங்க. எவ்வளவு பேர் நைஃப் பெயிண்டிங் செஞ்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? யாரும் செஞ்சிருக்கீங்களா? இல்ல இல்ல செய்யல. ஓகே. இல்ல இது என்ன எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நைஃப் பெயிண்டிங் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு ஓ இப்படியே கலர் இப்படியே வச்சு அப்படியே கொண்டாந்தானா இப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நீங்க. இல்ல அப்படி வராது. இல்ல நான் செஞ்சிட்டு இருக்கிறத நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல, ஒரு ஒரு ரியலைசேஷனுக்காக சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். நான் அந்த பேலட் நைஃப்ல கொஞ்சம் கலர் காஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் போல தண்ணியில போட்டு நைஃபை தொடச்சிக்கிறேன். ஒயிட் திரும்ப எடுக்கிறேன். எவ்வளவு ஒயிட் எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் வந்து பெயிண்டிங் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்காக சார் அது பண்றதே யோசிக்க வேண்டியது. எக்ஸ்பென்சிவ், பயங்கரமான எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ். ஆனா என்ன வேணாலும் சொல்லுங்க கார்த்திக், பேலட் நைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பியூட்டி வேற எந்த பெயிண்டிங்லயும் வராது. உண்மையாவே சொல்றேன். இப்ப 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 நான் அங்க ஒரு மீடியம் ப்ளூ ஒண்ணு கொண்டாந்து இங்க நான் வச்ச டார்க் ப்ளூ மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் பிரஷ் நான் பேலட் நைஃப் அப்படி ஓட்டினேன்னா கீழே இருக்க கலரும் இதுவும் தெரிய ஆரம்பிக்குது. கீழே காஞ்சிருச்சு. இப்ப எல்லோவையும் எடுத்து உள்ள கொண்டு வர்றேன். இந்த ஆரஞ்சுக்கு ஒரு பவர் கொடுக்கறதுக்காக அந்த எல்லோவையும் எடுத்து கொண்டாந்து உள்ள கொண்டு வந்து இதோட சேர்த்துடுறேன். ஆக்சுவலா எல்லோ, குரோம் எல்லோ, அந்த ப்ளூவும் ஆரஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எல்லோ ஆக்குற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா குரோம் எல்லோ தான் அது. கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்குங்க. அதாவது கலர் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த கலர் வந்து நிறைய அது பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் அது பரவணும். மேல கொஞ்சம் ஹைலைட் வர்ற இடங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் ஒயிட் வச்சுக்கலாம். என்ன செய்யறேன்றத பாருங்க. அதாவது கீழே கலர் வச்சுட்டு மேல நான் என்னுடைய நைஃபை அப்படி டர்ன் பண்ணி மேனிப்புலேட் பண்றேன். அதாவது நான் இப்படி வச்சேன்னா கலரை வந்து தள்ளிட்டு போகுது. அழுத்தாம இப்படி வச்சு தேய்ச்சேன்னா இங்க டெக்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது மேல கலர் ஒட்டுது. இப்படி வச்சு தேய்ச்சேன்னா இன்னும் நல்லா டெக்ஸ்டர் கிரியேட் ஆகுது. இங்க பாருங்க, இப்படி வச்சு தேய்க்க போறேன். இப்ப கலர் எடுக்கிறேன், இப்படி அப்படி எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டு இப்ப என்ன செய்ய போறேன்னா இங்க இருந்து இப்படி ஒரு கோடு ஒண்ணு போட போறேன். இங்க பாருங்க, அப்படியே வந்து
அப்படி கோடு போட்டேன்னா ஒரு டெக்ஸ்டரா ஃபார்ம் ஆகுது பாருங்க. பிளாட்டா கலரு பூசின மாதிரி இல்லாம ஒரு டெக்ஸ்டர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுதான் நமக்கு இப்ப அந்த இடத்துல அழகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சார் நம்ம இப்போ பிரஷ்ல பண்ணோம்னா இந்த டெக்ஸ்சர் கிடைக்குமாங்க சார்? கிடைக்காதுமா, 100% கிடைக்காதுமா. 100% கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் செஞ்சேன் அப்படின்னா கொண்டாந்துருவேன். ஆனால் பிரஷ்ல கொண்டாந்தோம்னா என்ன ஆகும்னா, இப்ப நான் பிரஷ் அதுல வச்சேன்னா அந்த பிரஷ் ஸ்ட்ரோக் மாத்திரம் தனியா தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு பிரஷ்ல செய்யறதுக்கும் நைஃப்ல செய்யறதுக்கும். இல்ல இந்த டெக்ஸ்சர்ல எப்படி பிரஷ்ல கொண்டு வர முடியும்? சார் இதுல ரியலிசம்னு ஒண்ணு வருமா சார்? இல்லாட்டி இது இந்த ஆர்ட்ல நம்ம பயங்கரமா பண்றோம் அப்படின்னு வருமா? அதாவது ரியலிசம்ன்றது எப்படின்னா, நான் செஞ்ச வேற பெயிண்டிங்ஸ் நான் அனுப்பி விடுறேன். இப்ப என்னன்னா, இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்ப நீங்க வந்து சப்போஸ் ஒரு பாயிண்ட் பிரஷ் வச்சுட்டு ஒரு ஹாகர் பிரஷ், 8ஆம் நம்பர் பிரஷ், 10ஆம் நம்பர் பிரஷ், 12ஆம் நம்பர் பிரஷ், அது 3 தான் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ரியலிசம் எவ்வளவு வரும் இதுல? கார்த்திக் எவ்வளவு வரும்? வராது, ரொம்ப கம்மியா வரும். திக்னஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியா வரும். அப்படின்றப்ப இப்ப பிரஷ்ஷே இல்லாம நான் வந்து வெறும் நைஃபை மாத்திரம் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன்னா இதுல ரியலிசம் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஃபார்ம் கிடைச்சிரும். இப்ப இந்த கிளவுட்ல வந்து மேலதான் லைட் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் காட்டிட்டு இருக்கேன். கீழே வந்து ஆரஞ்சு காட்ட போறேன். சரியா? இப்ப அதுல எல்லாம் வந்து மீனிங் வந்துடும். மீனிங் தான் வருமே தவிர எக்ஸாக்ட் பிரஷ் ஸ்ட்ரோக் வந்து வராது. அப்ப ரியலிசம்ன்றது வந்து நம்ம பிரஷ் ஸ்ட்ரோக்கை தான் மீன் பண்ணோம்னா அது கிடைக்காது. ஆனால் ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி, அந்த டெக்ஸ்சர் வரக்கூடிய அந்த பியூட்டி சாதாரணமா பெயிண்ட வச்சு செய்யறப்ப வர்றதில்ல. ஐ மீன் பிரஷ வச்சு செய்யறப்ப வர்றது. ஆக்சுவலா 3Dயாவே மாறிடுது சார். 3D ஆக்சுவலா ஒரு லெவலுக்கு 3D இருக்கு. இங்க பாருங்க, அந்த 3Dயா மாறிடும். இங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு 3D இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு ஷேடோ? அவ்வளவு தூரத்துக்கு திக்கு பெயிண்ட் இருக்கு அது மேல. சரியா? இப்ப இத கொண்டாந்துட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இது கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒயிட் வைப்பேன். இப்ப எனக்கு என்னன்னா கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டி இருக்கு. சரியா? கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டி இருக்குன்னா நான் வந்து இந்த கலர்ஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எங்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறேன். டிரான்ஸ்பரண்ட் ஆக்கும் போதே நான் வந்து இதுல கொஞ்சம் போல் மீடியம் சேர்த்துக்கிட்டேன்னா நல்லது. ஏன்னா ஒட்டுறதுக்கு அப்பதான் சரியா இருக்கும். ஒட்டுறதுக்கும் சரியா இருக்கும், கொஞ்சம் காயறதுக்கும் சரியா இருக்கும். எல்லா இடத்துலயும் இந்த கலரை வந்து நான் வந்து கேன்வாஸ்ல பூசிட போறேன். பூசிட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு கலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும், கேன்வாஸும் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏன்னா நான் டீட்டெயில் செய்யறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை பார்க்க முடியும், ஜாஸ்தி வேலை பார்க்க முடியாது என்னால, இல்லையா?
என்னது இன்னைக்கு தர்ஷினி ஒரு கேள்வி, கொஞ்ச நேரம் திவ்யா பேசிட்டு இருந்துச்சு, பவித்ரா எப்பயும் போல அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கு. கார்த்திக் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காப்ப. இன்னைக்கு என்ன சத்தம் இல்லாம இருக்குன்னு கேக்குறேன். என்னமாச்சு திவ்யா எல்லாம் போயிருச்சுங்களா? இது கொஞ்சம் அப்சார்பிங்கா இருக்குதோ வேலை? இல்ல புதுசா ஆளுங்க நிறைய கேக்குறதுனால பழைய ஆளுங்க கேட்காதது. சரி, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் பெருந்தன்மையா விட்டுட்டீங்க. அப்படிலாம் இல்ல சார், அது அவங்க கார்த்திக் கேக்குற கேள்வி வந்து இன்னும் இன்சைட்ஃபுல்லா இருக்கு சார். நாங்க கேக்குறது. ஓகே 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 ஓகே. கார்த்திக் ரொம்ப டெக்னிக்கலா கேள்வி கேக்குறாரு. ஆமா சார், ஆனா அவர் பெயிண்டிங் எதுவும் போட மாட்டேங்கிறாரு. ஏன் கார்த்திக், அது ஒரு கேள்வியா இருக்கே சார். எனக்கு அவ்வளவுதான் தெரியாது சார். அதெல்லாம் சும்மா இல்ல, கிராஃபிக் டிசைனிங் சிஸ்டம் ஓரியன்டா ஓகே சார். இல்ல அது போடலாமே, அது போடலாம். அதுக்காக தானே தனியா குரூப் வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதுல 15E ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அபிஷியல் குரூப் நமக்கு. அதுல வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய இது மாத்திரம் தான் போடுறோம். 12 சாரி 12 சாரி. இது என்னது அப்படியே குழப்படியே வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா வந்து அது திவ்யாட்ட தான் மாட்டுவேன். சரி, அங்க 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 போய் நின்றுட்டு உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் கலர் செஞ்ச இது ஆயில் கலர் சொல்லும் போது ஆரம்பிச்சு, சார் ஆயில் கலர்னு செய்யவே இல்லை சார். வாங்க அங்க பென்சில் மாதிரி பிரஷ் பேலட் எல்லாம் இருக்க மாட்டேங்குது சார். இது நம்ம நினைக்கிற இடத்துல அது பிளேஸ் ஆகல. எனக்கு அது கொஞ்சம் நான் ட்ரை பண்றேன், ஆனா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பாக்குறது ஈஸியா இருக்கு சார். இப்ப நான் பிரஷ் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் தள்ளி தான் வருது. அது என்னன்னா, இப்ப நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பென் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கங்களேன். இருக்கும்ல, 25-30 இயர்ஸ் இருக்கும் டிஜிட்டல் பென்லாம் வந்து. ஆமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பென் நான் இது ஐபால் தான் வாங்குறேன். நான் முதல்ல அந்த கிரீனை ஃபுல்லா வச்சு முடிச்சிடுறேன். வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கலர் வச்சுட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இங்க பாருங்க, அதை டைட்டா மூடிடணும். கலர் எடுத்துட்டு அதை டைட்டா மூடி வச்சிடணும். என்னமா எதுப்பா? பீச் எஃபெக்ட். இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நான் வந்து டீச்சிங்ல இருக்கேன். டீச்சிங்ல மாத்திரம் இல்ல, இதுல இருக்கேன் ஆக்சுவலா. டெக்ஸ்டைல் டிசைனு அப்படி இப்படின்றப்ப நான் வந்து மேனுவல் தான் கம்ப்ளீட்டா. எனக்கு வந்து டீச் பண்றது வந்து மேனுவல்ல தான் டீச் பண்ண முடியுது எனக்கு. மீனிங் மேனுவல்ல இருந்து தான் ஆரம்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி. அதனால ரொம்ப நாள் நான் வந்து டிஜிட்டல் பென் யூஸ் பண்ணல. போட்டோஷாப், கோரல் டிரா யூஸ் பண்ணுவேன், ஆனா மவுஸ் வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கமாண்ட் கொடுக்கறது அதுலதான் இருக்குமே தவிர வேக்கம் நான் யூஸ் பண்றதே இல்லை. வேக்கம் அது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கர் பீப்புள் இருந்தாங்க. அப்படின்றப்ப வேக்கம் நான் யூஸ் பண்ணேன்னா, சார் வேக்கம்ல வருது சார், இதுல வரமாட்டேங்குதுன்னுவாங்க. அதனால நான் பிரஷ் யூஸ் பண்றதா இருந்தாலே அவங்க வச்சிருக்க பிரஷ் தான் யூஸ் பண்ணேன். கலர் வந்து அவங்க வாங்கக்கூடிய கலர் தான் நானும் வாங்குவேன். அப்படி அதனால நான் வந்து அங்க இது யூஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னு வர்றப்ப எனக்கு ஜூனியர்ஸ் எங்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களே. அவங்க கம்பெனிஸ்க்கு போறாங்க, கம்பெனியில வந்து வேக்கம் கிடைக்குது, இதுவும் கிடைக்குது, ஐபாலும் கிடைக்குது. 2-3 இருந்தது அதுக்கெல்லாம். அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா அங்க இப்படி பார்த்துக்கிட்டு கையை கீழே வச்சுக்கிட்டுல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு.
எப்படின்னா கண்ணுல வந்து பார்த்துட்டு கை வந்து ஆமா கண்ணு சிக்னஸ் வந்து கையை ஓட்டும் ப்ராப்ளமா கண்ணு. இருக்கு சார். ஆமா, சிங்க் ஆகவே மாட்டேங்குது. எடுத்தது சார். என்னடா இப்படி கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் பிராக்டிஸ் இப்ப பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மத்த வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே சரி இத டிஜிட்டல் பெண்ணை வச்சு முடிச்சிருவோம், டேப்லெட் பெண்ணை வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி மாட்டிட்டு வச்சோன்னா கரெக்டா எந்த இடத்துல நம்ம கை வைக்கணுமோ, எந்த இடத்துல பிரஷ் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டா வந்து நிக்குது. இப்பெல்லாம் அது பாடியோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைக்கிள் ஓட்டும் போது நம்ம இடுப்பை திருப்புவோம். ஆரம்பத்துல சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு இடுப்பை திருப்புவோம். ஆக்சுவலா நம்ம திருப்ப வேண்டியது வந்து சைக்கிளோட ஹேண்டில் பாரை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகுது. அத மாதிரி நீங்க 5 டிராயிங் வந்து கண்டினியூஸா, அதாவது ஒரு வாரத்துல 5 டிராயிங். எனக்கு கண்ணு பத்தல சார். எனக்கு அதுதான் இப்ப பெரிய ப்ராப்ளமா எனக்கு அந்த ஷார்ப்னஸ் பத்தல. இல்ல கார்த்திக், அத நான் என்ன சொல்றேன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றதை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 5 நாளைக்கு, 5 நாள்ல ஒரு வாரத்துல 5 ஒர்க்கு, ஏதாவது ஒரு பென்சில் ஒர்க்கு, ஒரு கிராஃபைட் பென்சில் ஒர்க்கு, ஒரு கலர் பென்சில் ஒர்க்கு, ஒரு வாட்டர் கலர், 2 வாட்டர் கலர் செய்யுங்களேன், ஒரு அக்ரிலிக், ஆயில் செய்யறதோட அக்ரிலிக் நீங்க செஞ்சு பாருங்க. 5வது வாக்கு செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கோஆர்டினேஷனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. சரி, இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா அடுத்து கோயிலுக்கு போயிட போறேன். ஏன்னா கோயிலை விட்டேன்னா எனக்கு வந்து கோயில் என்ன ஆகும்னு எனக்கு பயமா போக ஆரம்பிச்சிருச்சு. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோயில் வந்துட்டா என்ன சார் எப்படி சொல்றீங்க? இல்ல சார், இந்த ஸ்கையும் லேண்ட் சேர்ற இடத்த ஒரு டச் பண்ணிட்டு அப்புறம் கோயில் வந்தீங்களா? இதா தம்பி? இல்ல, கோயில நான் போட்டுட்டேன்னா, கோயில நான் இந்த ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன கலர்ல, அது கான்ட்ராஸ்ட் எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நான் அது கொண்டாட முடியும். ஏன்னா இதை விட கான்ட்ராஸ்ட் கம்மியாகணும் அந்த இடத்துல. சரியா? நான் இதோட ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். சொல்லாமே விட்டீங்க பாத்தீங்களா? டிராயிங்க வந்து போட்டோ எடுத்துருந்துருக்கணும் நம்ம. இதுக்குதான் திவ்யா நீ பேசிட்டே இருக்கணும்னு சொல்றது. நான் பேசல மட்டும் ஞாபகம் வந்துருவேன் சார். நீ ஞாபகப்படுத்தி இருப்பியம்மா, சார் போட்டோ எடுக்கல சார்னு சொல்லி இருப்பில்ல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் எடுத்துடுறோமே, அது வரைக்கும் சரிதான். வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வீடியோ கிடைச்சிரும், கரெக்டா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுல ப்ராப்ளம் இருக்காது. திடீர்னு வந்து பிக்சர் வந்து என்னாச்சு, இதை கெடுத்துட்டேன். ஓகே, அது எங்கேயாவது தப்பிதமா திரும்பியும் எங்க வேற ஏதோ டச் பண்ணுது, எதையோ டச் பண்ணுது, என்னத்தை டச் பண்ணுதுன்னு தெரியல. வேற எதையோ டச் பண்ணுது, எதை டச் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. சரியா? இப்ப
இப்ப கரெக்டா இதை வச்சேன்னா எனக்கு இங்க முன்னாடி போறது கஷ்டமா இருக்கு. எனிவே, அதாவது என்னுடைய கஷ்டங்களை வந்து நான் நினைச்சிட்டு உட்காந்துருந்தா வேலையை பார்க்க முடியாது. வேலையை பார்ப்போம். சரி, கோயிலுக்கு போயிட்டுமா? கோயில வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, எங்கிட்ட 2 நைஃப் இருக்கு. இந்த சின்ன சைஸ் நைஃப் 2 நைஃப் இருக்கு. ஆக்சுவலா இந்த நைஃப் இதோட சிறுசு. ஆனா இந்த நைஃப் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல கிராக் ஆயிடுச்சு. அதனால கண்ட்ரோல் சரியா இல்லை. இது எப்போ உடையும்னு தெரியாது. ஞாபகார்த்தமா வச்சுட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷமா, ஒரு 60 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 55-60 இயர்ஸ் இருக்கும் இந்த நைஃப் வாங்கி. சரி, இந்த நைஃப் எடுத்து செய்ய போறேன். நான் நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறப்ப நான் இது இன்னும் ஷார்பன் பண்ணியிருப்பேன். ஷார்பன் பண்ண போறேன். இப்ப இல்ல, அப்புறம் நான் ஷார்பன் பண்ண போறேன். இப்போ வந்து நான் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் போல ஒயிட் கட்டாம எடுத்தாகணும். ஒயிட் எடுத்துக்கிறேன். அங்க ஏற்கனவே கலர்ஸ் இருக்கு. கொஞ்சம் ப்ளூவும் கொஞ்சம் கிரீனு ஆரஞ்சு எடுக்கணும்னா. ரெட் எடுக்க முடியாது. ரெட் வந்து ரொம்ப ஹெவியா நிற்கும். அதனால ரெட் எடுக்க முடியாது. எங்கிட்ட வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு நைஃப் ஒன்று இருக்கும். அந்த நைஃப் வந்து காணும். இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஆரஞ்சு எங்க போச்சு? ஆரஞ்சு. இது பெர்மனன்ட் எல்லோ டீப்ன்றான். ஆக்சுவலா ஆரஞ்சா தான் வந்து முடியுது கடைசியில. அந்த ஆரஞ்சை எடுத்து காலி பண்ணிடுறேன். என்னது? ஓகே, திடீர்னு கேமரா வேலை பார்க்கல. ஓ, ராமச்சந்திரன் வந்துட்டாரா? இருக்கேனே. இருக்கியா? சரியான டஃபா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, ஏன்னா டீட்டெயில் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டஃபா தான் இருக்கு. சரியா, நான் இப்போ வந்து என்ன செய்ய போறேன், முதல்ல ஆரஞ்சையும் ஒயிட்டையும் வச்சு அந்த கோபுரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் போல லைட்டா ஒரு கலரை கொடுத்துருப்பேன். அதாவது அப்ப அது ரிலீஃப் ஆகும் அப்படின்றதுக்காக செய்யறேன். சரி, அதை அப்படி வச்சுட்டு பர்ன்ட் சியன்னாவையும் ப்ளூவையும் கொஞ்சம் போல மிக்ஸ் பண்ணி மீடியமும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இருங்க, காட்டுறேன். முதல்ல வந்து இதுகளை வந்து நான் லேசாக செட் பண்ணிட்டேன். இப்படி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல ப்ளூ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல ப்ளூ எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிரும். குயிக்கா காஞ்சிரும் அந்த இது. அதனால ஒரு டார்க் டோன் ஒன்று கிரியேட் பண்ணி என்ன செய்யறேன்னா அந்த இடத்துல வைக்கிறேன். எப்படின்னா, நான் இப்ப இங்க இருந்து கோடு போட போறேன்னா இப்படி எடுக்கிறேன் கலரை. கீழே இருக்கு கலர், எடுத்துட்டு அப்படி வைக்கிறேன். சரியா? வச்சுட்டு அடுத்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறேன். அடுத்து எங்க இருக்கு?
அடுத்து இங்க இருக்கு, அங்க கலர் இருக்கு என் பேலட்ல, நைஃப்ல கலர் இருக்கு, அந்த கலர் அங்க வைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. இப்ப கலரை வந்து ஒரு சைடுல எடுக்கிறேன். நான் கீழே இருந்து மேல கோடு போடுறது எனக்கு பெட்டரா தெரியுது, அதனால இப்படி இப்படி வைக்கிறேன் பேலட் நைஃபை. விளங்குதா? அது நான் இப்படி பேலட் நைஃப் இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு? புரியுது சார், புரியுது. ஓகே. பெர்ஸ்பெக்டிவ் லைனையும் கொண்டு வந்துடுறேன். நமக்கு படம் நல்லா வரணும் அப்படின்றது வந்து கரெக்டா அந்த அந்த மெத்தடாலஜி, ஒரு இதுக்கும் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா? இப்ப பிரஷையும் இதையும் சேர்த்து யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி ஒன்று வச்சிருக்கோம் நம்ம. அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த மெத்தடாலஜிக்குள்ளேயே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து இதை கொண்டு போக முடியும் அப்படின்றது பார்க்குறோம். இப்ப இங்க வந்து அந்த படிக்கட்டா இது இருக்கும். இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, மேல வந்து அங்க வாசல் படி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி கொண்டாந்துட்டோம். இப்ப என்ன செய்யலாம், நம்ம கீழே அந்த இடத்துல மண்டபம் இருக்கிற மாதிரி தூணா போடலாம். அப்ப கலரை வந்து கொஞ்சம் வாட்டரியா மிக்ஸ் பண்ணிட்டு நான் திரும்பியும் கீழே தான் எடுக்கிறேன், கீழ் சைடுக்கு தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்க இருந்து கொண்டு போறேன் நான். அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்துருது. இப்ப என்ன வருது, ரியலிசம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ரியலிசத்துக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேனே தவிர, ரியலிசம் வரலன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரஷ்ஷை எடுத்து யூஸ் பண்றதோ இல்லாட்டி ஒரு ஈக்கி குச்சி ஒண்ணு எடுத்து ஒரு கோடு போடுறதோ நான் செய்ய போறது கிடையாது. நைஃப்ல என்ன வருமோ அது மத்தரம் தான். அப்படிதான் செய்ய போறேன் நான். இப்ப வந்து இங்க வந்து ரவுண்டு ஒண்ணு வரும் இல்லையா? அந்த ரவுண்ட போடுறது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது. என்ன எடுத்துடுறேன், வேற ஒரு நைஃப் எடுத்துடுறேன். வேற ஒரு நைஃப் எடுத்து கீழ் பக்கத்துக்கு கொண்டு போறேன். அப்படி கொண்டு போய் அதை அப்படி கொண்டாந்துட்டு அதுக்கு மேல நான் கலர் வைக்கிறதா இருந்தா வச்சுக்குவேன். எனக்கு இப்ப ஃபார்ம் வேணும் அந்த இடத்துல. வந்துருச்சா ஃபார்ம் வந்து வந்துருச்சு. நான் அங்க கலர் வச்சு அதுக்கு அந்த சைடுக்கு வந்து அங்க வந்து பிரைட்டா இருக்கும் இல்லையா? அந்த சைடு பிரைட்டா இருக்கும். ஆக்சுவலா வந்து அதை எடுத்துருவோமா? அப்ப எடுத்துருவோம். இல்ல, ஏன்னா அது வச்சிட்டேன், லைட்டா கொண்டு வரணும். நான் அது வச்சிட்டு லைட் வைக்கலாம்னு யோசிச்சேன். அப்ப டைம் ஏகப்பட்ட டைம் ஆகும் அப்படின்ட்டு அதை எடுத்துட்டேன் நான். சரியா? இப்ப நான் இந்த இடத்துல எல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் லேசா செட் பண்ணிட்டு, ரொம்ப டீட்டெயில் வேண்டாம், ஆனால் இங்க தூண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிடுவோம். சரியா? அப்ப நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போடுறேன், இங்க ஒரு கோடு ஒன்று போடுறேன், போட்டுட்டு இங்க இருந்து தூண் வரைகிறேன்.
இன்னும் அங்க செடிகள்லாம் அப்படிலாம் வர்ற மாதிரிலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம். இப்போதைக்கு அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபில் பண்ணிடுவோம். எனக்கு அவ்வளவு பிரைட் கலர் வேண்டாம், அதனால அந்த கலரை எடுத்துடுறேன். கலரை எடுத்துட்டு கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கிறேன். ஏ- 7 மணி ஆச்சா? 7:10. 7:10. சரியா? இப்ப வந்து நான் வந்து என்ன செய்ய வேண்டி இருக்கேன்னா, இந்த சைடை வந்து நான் வந்து கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் டிராயிங் போடுற மாதிரி போயிடுச்சு. வேற வழி இல்லை எனக்கு அந்த இடத்துல. அவ்வளவு டீட்டெயில் நான் அவ்வளோ டீட்டெயில் காட்டணும்னு நான் பிளான் பண்ணலை. நம்ம பேசிக்கிட்டு அந்த டீட்டெயிலை பற்றி பேச ஆரம்பிச்சது, அந்த இடத்துல டீட்டெயில் காட்டினா நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. வச்சாதான் நல்லா இருக்கு. ஆமாம், வச்சாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஆமாம், அங்கே லைட்டிங் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டாந்துட்டோம்னா அப்புறம் ப்ளூ கொஞ்சம் போல் வச்சுக்கிருவோம். இப்போதைக்கு அந்த எல்லோ வச்சு ஹைலைட்டை காட்டிடுவோம். மேலே கொஞ்சம் போல ப்ளூ வச்சோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டோட இது போய் ஒட்டும். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து அந்த லைட்டை அங்கே காட்டிடுவோம். ப்ளூவா கடைசியில் கொஞ்சம் 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 வச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.
அது எதுவுமே நான் வந்து யூஸ்வலா அந்த டெமோ காட்டுறதுக்காக நான் வந்து ரெடிமேட் பாக்ஸ் செய்ய மாட்டேன். இந்த சென்ஸ் இது இது இப்படி செஞ்சா இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியூரா தெரிஞ்சதை தான் செய்யணும். அப்கோர்ஸ் நான் செஞ்சிருக்கேன். இது அது வேற, நான் செஞ்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், அது சொல்ல வரல. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுட்டு செய்யறது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, அங்கங்க என்னென்ன செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன்னா அதுதான். சரியா? இப்போ வந்து எனக்கு என்ன தேவையா இருக்குன்னா, அந்த சவத்துல வந்து இப்ப அங்க மேல வந்து அந்த ப்ளூ வைக்கிறோம்னு வச்சுக்கோமே. ம்
இதுல என்னன்னா கோயில் வந்து ஒரு சின்ன டீட்டெயில் தான். ஆக்சுவலா வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ஸ்கையும் அந்த லேண்ட்ஸ்கேப்பும் தான் ஆக்சுவல் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஆனால் அந்த கோயிலை வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா காட்டிடுறோம். ஏன் சார் இப்ப ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்க? ரொம்ப கலர் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு நிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன்னா அந்த இடத்துல கலர் வந்து நின்றுச்சு. சில விஷயங்கள் வந்து டக்குன்னு தோணும், இத இல்ல இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குவோம் அப்படின்னு, இல்ல இந்த இடத்த கொஞ்சம் லைட் ஆக்குவோம். அப்ப லைட் ஆக்குறதுக்கு இருக்கிறதுலே என்ன ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு போறதுன்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்ப அது செய்யறது வந்து டெக்னிக்கலி கரெக்டா இல்லையா? காலேஜ்ல அந்த காலேஜ்ல அப்படின்னா நான் ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி 78 79 வந்து கிளாஸ்ல ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா ஒரு கிரீன் கலர் துணி ஒன்று இருந்துச்சு என்கிட்ட. அந்த கிரீன் கலர் துணியை வச்சுதான் நான் வந்து கேன்வஸை ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ நாங்களாக தான் கோட் பண்ணிக்கிறோம் கேன்வஸை ரெடி பண்ணி கோட் பண்ணி அந்த கிரீன் கலர் துணியிலேயே கோட் பண்ண லேசாக அந்த கிரீன் கலர் தெரியுது. நான் வந்து பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங். அப்போ அந்த பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். சில இடங்கள்ல வந்து அந்த கேன்வஸ் உடைய கிரீன் இருக்கு இல்லையா, அந்த கிரீனே வந்து கரெக்டான கிரீனா இருந்துச்சு. கரெக்டான கிரீனா இருக்கும். நான் அப்படியே அந்த கிரீனை விட்டுட்டு செஞ்சுட்டேன். இன்னொரு காலேஜ் மேட் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஆக்சுவலா சீனியர் அப்படின்னு உடனே அவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படி இப்படின்லாம் யோசிக்கலாம். அப்படி சீனியர் கிடையாது. அவர் வந்து டக்குன்னு வந்து எப்படி நீங்க வந்து கேன்வஸை விட்டுட்டு எப்படி நீங்க செய்ய முடியும்? ஆயில் பெயிண்டிங்ல அது எப்படி மெத்தடுன்னு சொல்லிட்டு செய்ய முடியும்? கோயில நான் அதோட நிறுத்திட போறேன். சரியா? என்ன ஏற கோயில் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இடத்துல மரம் வரப்போகுது, இங்க ஆளுக வரப்போகுது. என்னையா எதையா அப்புறம் இன்னும் டீடைல் கொடுக்க வேண்டி வரும். ஆமா டீடைல் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருந்துரும். இது அன்பழகனுடைய கதையை சொல்லிட்டு இருக்கேங்க. அப்ப வந்து கொஞ்ச நேரம் வந்து எப்படி நீங்க வந்து கேன்வஸ விட்டுட்டு செய்வீங்க? இல்ல ஒயிட்டா இருந்தா விட்டு செஞ்சிருக்க மாட்டேன், கிரீனா இருக்கிறதுனால அதுல வந்து இல்ல. அது எப்படி ரூல்ஸ் இருக்குல்ல, எங்க ரூல்ஸ் இருக்குன்னு எதுவும் ரூல்ஸ் எங்க எழுதி இருக்கா? அப்படி ரூல்ஸ் எப்படின்னு எழுதி இருந்தால் பெயிண்டிங் வந்து எந்த ஒரு விஷயமே டெவலப் ஆகாது இல்லையா? ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா
எந்த ஒரு விஷயமே டெவலப் ஆகாது. பெயிண்டிங் மாத்திரம் இல்ல, சயின்ஸ், மெடிசன் எது நீங்க எடுத்தாலும் டெவலப் ஆகாது. ரூல்ஸ்ன்றது வந்து நம்மள வழிகாட்டிட்டு போறதுக்கு தானே தவிர, இப்ப எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அந்த துடைக்கிறதுன்னு ஒண்ணு செஞ்சேன் இல்லையா, அது ஏன் தொடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து அதை தொடச்சதுக்கு காரணம், அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வந்து அந்த லைட்டு தான் வச்சிருந்தேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு லைட் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி தெரியல. அந்த லைட் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் அதை விட்டுட்டு அது மேல திரும்ப பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு நான் என்ன செய்ய வர்றேன் அப்படின்னு தெரியாது. இல்ல அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு டார்க் இருக்கக்கூடாது, அவ்வளவு தூரத்துக்கு லைட் இருக்கக்கூடாது, அவ்வளவு தூரத்துக்கு இந்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்றத மாத்திரம் தான் நான் டீச் பண்ணுமே தவிர, டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப நான் வந்து சில விஷயங்கள் வந்து லிபர்ட்டி எடுத்து நான் வந்து டெக்னிக்கை பெண்ட் பண்றேன். ராங் டெக்னிக் யூஸ் பண்ணல. வாட்டர் கலர் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒயிட் விடாம செஞ்சுட்டு அதனால கொஞ்சம் போல ஒயிட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நான் செய்யவே இல்லை. இப்ப பேலட் நைஃப்ல வந்து அந்த அந்த இடத்த மாத்திரம் நான் வந்து பிரஷ்ல செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யல. பேலட் நைஃப்ல வந்து பிரஷ் வைக்க கூடாது அப்படின்றது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல். அது அது வந்து அதாவது எப்படின்னா, நான் ஆல்ரெடி 6 அங்குலம் தாவ முடியாது இவரால, இவருக்காக மாத்திரம் 4 அடி 4 அங்குலமா வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா என்ன? ஸ்போர்ட்ஸ்ல முடியாதுல்ல, கட்டாயம் செய்யக்கூடாது. என்னங்க சீட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா சீட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப பாக்குற ஆள் வந்து நான் பேலட் நைஃப்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இதை. அப்ப எப்படிடா இந்த இடத்துல பேலட் நைஃப் வச்சு இது கேட்டுச்சு, பிரஷ்ஷை வச்சு செஞ்சாலும் இதே மாதிரி எஃபெக்ட் வருமா அப்படின்னு, பிரஷ்ஷை வச்சு டெக்ஸ்டர்டு எஃபெக்ட் கொண்டு வர முடியுமே தவிர, இப்ப நைஃபை வச்சு நான் விளையாண்டுட்டு இருக்கேன் இல்லையா, இப்ப இந்த விளையாட்டு அதுல வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்ற. அது மாதிரி அந்த அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த கலரை எடுக்க வேண்டி இருந்துச்சு. கலரை வச்சேன், துணியை வச்சு நான் கலர் வச்சிருந்தேன்னா தப்பிதான் இல்லையா, அது வச்சிருக்க கூடாது, அது செய்யக்கூடாது. அந்த இடத்துல கலர் ஜாஸ்தியா வச்சு எடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்ன சொல்லுங்க தம்பி? அந்த இடத்துல அது ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணது நல்லா இருக்கு. ஆமா, இப்ப அந்த இடத்துல கலர் ஜாஸ்தி இருக்கிறதுனால சில டீடைல்ஸ் என்னால் வைக்க முடியல. நாளைக்கு வந்து கலர் காஞ்சிருக்கும், அப்ப வந்து அந்த டீட்டெயில வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியரா இருக்கும். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் சார், ஒண்ணு எடுத்துருந்தா நமக்கு. ஆமா, ஆனா என்னன்னா ஒரே ஒரு நைட் ஒர்க் செய்யறேன், எவ்வளவு தூரத்துக்கு செஞ்சு காட்ட முடியுமோ காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா. ஆமா, அது ஃபிகர் வேற வருது, ஃபிகர் வேற வருது இதுல இனிமே. ஆனா சோஃபா சரியாதான் வந்திருக்கு இல்லையா. இப்ப எப்படி பார்க்கலாம், இதை எப்படி கிட்டக்க கொண்டு வர்றது? நான் கிட்ட கொண்டு வந்தேன்னா ஒரு பகுதி தான் தெரியும். இருங்க, அந்த கோயில் மாத்திரம் கிட்டக்க கொண்டு வந்து காட்டுறீங்க பாருங்களேன். அந்த இது லைவ்ல பார்த்தா, நேர்ல பார்த்தா கேமரா அது கரெக்டா இல்ல. ஆமா, அது அவ்வளவுதான் கேமரா காட்ட முடியுது. இல்ல சார், அந்த கேமராவோட குவாலிட்டியே சொல்றேன், இது இல்ல ஜெனரலாவே ஒரு ஜெனரல். ஆமா பெயிண்டிங் வந்து நேர்ல பாக்குறதுக்கும், பெயிண்டிங் நேர்ல பாக்குறதுக்கும் இதுல பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, இருங்க, அந்த கோயில கொஞ்சம் அந்த ரைட் சைடுல கொஞ்சம் டீட்டெயிலிங் காட்டிடுறேன். காட்ட முடியுதான்னு பாக்குறேன். ஏன்னா அதை காட்டியாச்சு அப்படின்னா எனக்கு இன்னைக்கு வேலை முடிச்சிருந்தா. ஆக்சுவலா வந்து இன்னும் கோயிலை வரைகிறதுக்காக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய டீட்டெயில் காட்ட முடியும். இன்னும் நிறைய டீட்டெயில் காட்டுறதுக்கான இடங்கள் இருக்கு.
ஆனா இதுல வந்து இவ்வளவுதான் காட்டுறதுக்கான வழி இருக்கு. இதுக்கு மேல டீட்டெயில் காட்டினா ஐயர் சார், ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி மீதி இடங்கள்ல டீட்டெயில் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடும். ராஜகோபுரம் சார் 50 அடிக்கு மேல இருக்கும். ஆமா இவ்வளவுதான் வரும். ஆமா, இவ்வளவுதான் அந்த டீட்டெயில் காட்ட முடியும். காட்ட முடியாது. 50 ஃபீட்டுக்கு மேல போக முடியும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அதான் இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டேன். வேற எதுவும் கேள்விகள் இருந்தா வேற எதுவும் கேட்க வேண்டியிருக்கா யாராவது? வேற எதுவும் இருக்கா? கேள்விகள் எதுவும் இருக்கா? இந்த நைஃப் கலரை வந்து ஏத்த மாட்டேங்குதியா? இது கர்வ் போடுறதுக்கு மாத்திரம் தான் அந்த நைஃப் சரியா படுது. சார் ஒரு நம்ம எவ்வளவு டைம்ல முடிக்கணும், நம்ம டைம் லைன் வச்சுக்கணும் சார். ஒரு இது ட்ரைனிங்காகவா? இல்ல ஜென்ரலாவே, ஏன்னா அது 10 நாள் இருந்தாலும் அது இன்னும் டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. ஆமா ஆமா. இல்ல நான் வந்து யூஸ்வலா வாட்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A3 வாட்டர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்னா கிளாஸுக்கு எடுத்துக்கிட்டேன்னா 2 days 2 classes மேக்சிமம். ஒரு கிளாஸ்ல முடிக்கிறதுன்றது வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா 2 classes மேல போக விட மாட்டேன் ஜென்ரலா. இல்ல கமர்ஷியலாவே சார், கமர்ஷியலா எடுத்தீங்கன்னாலே எவ்வளவு சார்? கமர்ஷியலா எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து சில பெயிண்டிங்ஸ், அதாவது அது உங்களுக்கு நான் அந்த பெயிண்டிங்கை காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு. ஒரு 2 யானை வர்ற மாதிரி ஒரு நீங்க இதுக்கு போனீங்கன்னா இருக்கும், ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா அதுல இருக்கும். அந்த இடம் வந்து கலர் ஜாஸ்தி வருது. இதெல்லாம் இந்த டீட்டெயில் வந்து ஜென்ரலா வந்து நைஃப் ஒர்க் பண்றவங்க வந்து போக மாட்டாங்க. நான் இப்ப போயிட்டு இருக்க டீட்டெயில் நமக்காக நான் செய்யறேன். இந்த சென்ஸ் கிளாஸுக்காக நான் செய்யறேன். இது அந்த டீட்டெயில் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அந்த டீட்டெயில் போயாச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த டீட்டெயில் கேட்கும். A3 ஒர்க் 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு டீட்டெயில்டு ஒர்க்கா இருந்தது. அது கரெக்டா காயணும். காஞ்சிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, டெவலப் ஆகிறதுக்கு. அந்த பெயிண்டிங்கை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாதான் அடுத்து என்ன செய்யறதுன்ற யோசனையே வரும். அதுக்காகவே நான் வந்து ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா விட்டுருவேன். 1 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட அதே டைமுக்கு வந்து உட்காந்துருவேன். அதே டைமுக்கு வந்து உட்கார்ந்தேன்னா இன்னொரு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். அப்படி 5 நாள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாட்டர் கலருக்கு. ஆனா அந்த வாட்டர் கலர்லாம் பாத்தீங்கன்னா எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றதே வழங்காது. எனக்கே வந்து அதை எப்படி செஞ்சேன்னு அப்படி பிளான் பண்ணி செஞ்ச பெயிண்டிங்கா இருக்காது. அப்படி இருக்கும். ஆனால் வாட்டர் கலர் அப்படின்னு எடுத்தா நான் வந்து 2 நாள்ல முடிச்சிருவேன். ஒரு 1.5 hours 2 hours மேல ஜென்ரலா ஒர்க் பண்ண மாட்டேன். ஒர்க் பண்ணாம 2 நாள்ல முடிச்சிருவேன்.
நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் சார், நம்ம ஒரு டார்க் கலர்னு ஒண்ணு செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆ. திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தோணுதுன்னு சொல்லி டச் பண்ணோம்னா திருப்பி எல்லா ஃபிகருமே டார்க் எல்லாத்தையும் டார்க் ஆக்கி ஆகணும். அது மாதிரி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி. ஆமா, அது 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 வந்து இல்ல, அதுலதான் அந்த டீட்டெயில் கொண்டு வர்றது இதுகெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா டீட்டெயில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிறது டீட்டெயில். இப்ப இந்த இது வந்து அங்க முன்னாடி வந்து அந்த டச் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து டீட்டெயில் கொடுத்தே ஆக வேண்டியதா இருக்கு. அது கொடுக்கலன்னா அந்த இடம் வந்து நல்லா இருக்காது. இது நான் காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சைட்ல ப்ளூ வேற வைக்க வேண்டியிருக்கும் போல தோணுது. வேணுமா வேணாமான்றது அப்புறம் பாத்துக்கிறோம் நம்ம. இது பாக்குறதுக்கு அந்த இந்தோனேஷியால இருக்கிற அந்த கோயில் மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. அங்கூர் வாட். என்னது ஆங்கூர் வாட் மாதிரி இருக்கு. அங்கூர் வாட். ஆங்கூர் வாட்ல ஒரு 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 பர்டிகுலர் கோயில் வந்து கிளீனா இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். ஆனா பார்த்த உடனே இது இந்தியன் கோயில் இல்லைன்றது தெரியும். அந்த மாதிரி இருக்கு இதை பாக்குறதுக்கு. சரி, அந்த கோயில் வந்து செட் ஆயிடுச்சு. சரியா, அதோட இன்னைக்கு நிறுத்திக்கிருவோமா? ஒரு போட்டோ எடுத்துட்டு போட்டோ கூட நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்களேன். எதுவும் கேள்விகள் இருக்கா? 35 தான் ஆகுது. கொஞ்சம் போல வெயிட் வச்சிருவா ஸ்கைக்கு. எப்படி இருந்தாலும் நிக்கவே நிக்காதே. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கைக்கு வெயிட் வைக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அதை வச்சிடுறேன். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றத ஸ்டடி பண்ணாதான் கீழே அந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரத்துக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படியே முன்னாடி கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்ன்றது யோசிக்கிறது இருக்கு இல்லையா? அதுல ஸ்கையில வந்து இருக்கா இப்ப நைஃப்ல இது ஒரு வசதி என்னன்னா, நைஃப்ல இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடுல எடுக்கிறேன். இந்த சைடுல எடுத்தேன்னா இப்படி வைப்பேன். இப்படி வைக்கணும்னா நான் இந்த சைடுல எடுப்பேன் கலரை. இந்த சைடுல எடுப்பேன். இப்ப நான் வந்து மேல இருந்து கீழே வர்றதுனால இந்த சைடுல வந்து கலர் எடுக்கிறேன். இந்த சைடுல கலர் எடுத்து அங்க இருந்து கலர் வைக்கிறேன். என்னமா தர்ஷினி, திவ்யா, யாரும் ஒரு கமெண்ட்டும் கிடையாதா? கமெண்ட் கேள்விகள் எதுவும் கிடையாதா? சத்தத்தையே காணோம். கமெண்ட்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாங்க சார். உங்களோட டிராயிங் கேள்வி எதுவும் இல்லைங்க சார்.
சார் கோயிலோட டீடைல் நிஜமாலே நல்லா வந்திருக்கு சார். வந்துருச்சுல, நல்லா அது வந்துருச்சு ஆக்சுவலா. கிட்டக்க பாக்குறதுக்கு அப்படி தெரியாது, பட் தூரக்க பாக்கும்போது நிறைய ஒர்க் பண்ண மாதிரி தான் சார் தெரியுது. நிறைய ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது ஆக்சுவலா. கிட்டக்க பார்த்தோம்னா இது எப்படி இவ்வளவுதான் செஞ்சுட்டு இது இப்படி தெரியுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப எனக்கு பாக்குறதுக்கு நான் செஞ்சதை விட ஜாஸ்தி அதுல இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது. இங்கெல்லாம் போக ஒயிட்டை வந்து குறைச்சிடுறோம். என்னன்னா எப்பயுமே ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்ற ஒரு வேர்டை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அது டிஎஸ் எலியட் யூஸ் பண்ண வேர்டு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த யூஸ் பண்ண டூல்ஸோடைய ஆர்டிஸ்ட் கன்சீலிங் ஆர்ட் யாரு சொன்னதுன்றது வந்து கொஞ்சம் யாராச்சும் பாருங்க. அப்புறம் பாக்குறதா இருந்தாலும் பாருங்க, இப்ப பாக்குறதா இருந்தாலும் சரிதான். டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு, அதாவது பிரஷ் ஸ்ட்ரோக்கு தெரியக்கூடாதுன்னு. இப்ப நான் வந்து இந்த இடத்த இப்படி சுரண்டுறேன், அந்த சுரண்டுன கோடு வந்து தெரியக்கூடாது. தெரியாம அப்படி வச்சிடுறது. இப்ப நம்ம வந்து இப்ப இதை ஒட்டி நான் கலர் வைக்கிறேன்னு வச்சுக்கிறோம். இதை ஒட்டி கலர் வைக்கிறேன் அப்படின்னா அதை ஒட்டி நான் கலர் வச்சிருக்கிறது வந்து பிரஷை வச்சு, இந்த பிரஷை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீலிங் வருது. அந்த இடத்துல கலர் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு ஃபீலை கொண்டு வர்றது தான் ஆர்டிஸ்ட் கன்சீலிங் ஆர்ட். அதே மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு செஞ்சிருக்கோன்றது வந்து வியூவருக்கு தெரியக்கூடாது. வியூவருக்கு தெரிஞ்சுன்னா அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது, இப்ப சில பாடகர்கள் பாடுவாங்க. இப்ப அவங்க தமிழ்ல வந்து சித்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாடுவாங்க இல்லையா, அந்த மலையாளி லேடி. அவங்க பாடுறத கேட்டோம்னா அப்படியே மயக்கமே வந்துடும் நமக்கு. அவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு பாடுவாங்க அவங்க. அந்த ஹை பிச் எல்லாம் போறப்ப வந்து கிளீனா வந்து கடலுக்குள்ள போய் மூழ்கி முத்தெடுத்துட்டு வர்ற மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. அருமையா பாடுவாங்க, அது வேற விஷயம். அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறத கேட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டே கேட்க அந்த அம்மா பாடுற கஷ்டம் தான் தெரியும் நமக்கு. அது இருக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு கான்செப்ட். சரியா, நிறுத்திக்கிறோம் அன்னைக்கு. ஏன்னா இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருந்து எங்கேயாச்சும் ஒரு திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு இடி விழும். சார் இவ்வளவு டார்க் ப்ளூல ஒரு ஆரஞ்சு வைக்கிறோம். ஆமா, அது அடுத்தவங்க பண்ணா பிடிச்சிருக்கு, அதை நம்ம பண்ணணும்னா அந்த கை வர முடியும். இப்ப என்னன்னா அதை பிரேக் பண்றதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, முதல்ல நான் வச்ச கலர் ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ மிக்ஸ் பண்ணி அந்த கலரை டர்ட்டி ஆக்குனேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கலரை வந்து டர்ட்டி ஆக்குனேன். டர்ட்டி ஆக்கிட்டு அந்த கலர் அப்ளை பண்றப்ப அதுக்கு மேல வந்து அந்த கலர் வந்து டர்ட்டி ஆகிறதுக்கான வழி இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அந்த கலர் மிக்ஸ் ஆகி ஒரு கிரே ஆயிடுச்சு. டர்ட்டி ஆயிடுச்சுன்னா என்ன, கிரே ஆயிடுச்சு. ஒன்னு அது ப்ளூவா இருக்கணும், இல்லாட்டி அது வந்து ஆரஞ்சா இருக்கணும். அதான் ப்ளூயிஷ் டோன் இருக்கணும், இல்லாட்டி ஆரஞ்சு டோன் இருக்கணும். அப்போ வந்து அது வந்து நியூட்ரலா நிக்குது. அப்படி கொண்டாந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மேல எந்த கலர் வச்சாலும் அது வந்து அசிங்கமா தெரியல. ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கலர்ஸ் எப்படி அது நம்மளால பண்ண முடியல, ஆனா நிறைய பேர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இல்ல ஒரு தடவை வச்சு கட்டாயமா வந்து சக்சஸ் அவ்வளவு தூரத்துக்கு ஈஸியா வராது. ஏன்னா காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப தகராறு, ஆமா அது தகராறு பண்ணத்தான் செய்யும். அது
அப்ப அந்த 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 கலரை வச்சு எப்படி முதல்ல வந்து நியூட்ரல் கலர் வச்சுட்டேன் இல்லையா? அந்த முதல்ல இந்த நியூட்ரல் கலர் தான் வச்சேன், டல் கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேல ஆரஞ்சு ஏத்தினேன். இப்ப கடைசியில தான் இவ்வளவு ஆரஞ்சு ஏத்தினேன். அது அப்ப அப்படியே கொண்டாந்து இத மெத்தட் கமர்ஷியல் வகையில பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு அந்த கார்பரேட் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம, அந்த அந்த ப்ளூவை வச்சுட்டு ஒரு நல்ல பிரைட் ஆரஞ்சை தூக்கி வைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியமா இருக்காது. ஆனா பெஸ்ட் காம்பினேஷன் அதானே. அந்த 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 2 கலர் தான் பெஸ்ட் காம்பினேஷன். இருக்கிறதுலே பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா எதுலயாச்சும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது அந்த இடத்த அந்த 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 ப்ளூவையும் அந்த ஆரஞ்சையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ கிரீன், அந்த கார்பரேட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை. சரி, இதுக்கு மேல செஞ்சு நல்லா தான் இருக்கு அந்த கோயிலை பாக்குறதுக்கு. அந்த கோயில மாத்திரம் ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரி, வேற இன்னைக்கு கேள்விகள் முடிஞ்சிச்சா? இது வந்துருச்சு. நான் இது வந்து கஷ்டப்படும், கீழே ஈஸியா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். என்ன ஆயிப்போச்சு, கீழே இது வந்து நல்லா வந்துருச்சு. அப்ப கீழே உயிரை வாங்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நீங்க முன்னாடி இருக்கிறது சார் இந்த ஏதோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி ஃப்ரண்ட்ல ஆக்கிட்டு உள்ள அந்த கோயில ஃபோக்கஸ் இல்லைன்னா லீஃப்ல பயங்கர டீடைல் போகும். பயங்கர டீடைல் போகும். ஆமா, இத கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இத ஃபோக்கஸ் ஆக்கிட்டு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் முன்னாடி இருந்து வர்ற மாதிரி என்னமாச்சும் ஒரு டிவைஸ் பண்ணி ஆகணும். பாப்போம். சரி, அதை மாத்திரம் போட்டோ காட்டுறேன்னா இங்க பாருங்க. அது அந்த டெம்பிள் ஃப்ரண்ட்ல என்ன நினைச்சு சார் அது வரைஞ்சது? இதா? ஆமா சார். ஒரு மண்டபம் வெளியில ஆக்சுவலா மண்டபம் இருக்காது. பெரிய கோயில் வந்து சார், பெரிய கோயில் எல்லாம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இல்ல கொஞ்சம் விட்டுருவாங்க தம்பி, கொஞ்சம் இடம் விட்டுருவாங்க. ஆமா, அந்த ஸ்தம்பம் ஒண்ணு ஸ்தம்பம் இருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து நந்தி இருக்கும், அப்படி இல்லாட்டி பிள்ளையார் உட்கார்ந்துருப்பாரு. அவங்க எல்லாம் ஓப்பன்ல தான் இருப்பாங்க, மேல வந்து மரப்பு இருக்காது. நந்தி வந்து வெளியில இருக்கக்கூடிய நந்திக்கு மேல மண்டபத்துல உட்காத்தி வச்சிருப்பாங்க. சிறுசா ஒரு நந்தி வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒரு கல்லு தூண்ல வந்து ஒரு நந்தி வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா இது வந்து நான் சில கோயில்கள்ல பாத்திருக்கேன். இருக்கு சார், ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே இருக்கும் அந்த பூக்கடை, அந்த என்ட்ரன்ஸ், ஆமா, ஒரு கல்லு மண்டபம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது தூண் மட்டும் வச்சு இருக்கும். அதுக்கு மேல ரூஃப் மட்டும் சாதா ரூஃப் மாதிரி இருக்கும். கல்லு வெறும் கல்லுகள்லாம் வச்சிருப்பாங்க. டெக்கரேஷன் ஜாஸ்தி இருக்காது அதுல. இருக்காது. ஆமா, அத மாதிரிதான் வச்சேன். இல்ல, நல்ல எஃபெக்டிவா தான், சந்தோஷமா தான் இருக்குது. என்னம்மா பவித்ரா, சரியா தான் வந்திருக்கா? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்காமா. திவ்யா ஒண்ணும் சொல்லலையா? சும்மா அதை மாப்பிளத்திட்ட. சரியா, இன்னைக்கு நிறுத்திக்கிருவோமா? நாளைக்கு நம்ம இது என்னம்மா சார்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார், கோயில் சூப்பரா ஓகே வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. அது அந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் வருது. அதை இன்னும் கொஞ்சம் ரெட் ஆக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா அந்த கோயில் அந்த கோடு இருக்கும் தெரியுமா, அந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் ஃபீலே வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இதை நிறுத்திக்கிருவோம். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணி, ரெக்கார்டிங் வந்து பிஞ்சு வருமா நிறைய